ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் எதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு செட்டிநாடு ரெசிபிங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு அரிசி கழுவுன 2வது தண்ணி கண்டிப்பாக வேணும். இதில் தான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வதக்கும் போது 2 ஸ்பூன் மோர் விட்டு வதக்குனிங்கன்னா வளன்னு இருக்க வெண்டைக்காய் மொறுன்னு மாறிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு, கடுகு, சின்ன வெங்காயம் இதுக்கு கண்டிப்பாக வேணும். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி. அதுக்கடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா 10 பச்சை மிளகாய். இந்த குழம்புக்கு இது தாங்க காரமே. மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட தேவையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வெண்டைக்காய், வேறு எந்த காய் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காய் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அதை ப்ளெயினாக செய்யலாம். ஆனால் பச்சை மிளகா 10 பச்சை மிளகா கண்டிப்பாக வேணுங்க. என்கிட்ட இருந்த காய் போட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளி இருக்கு இல்லையா, அரிசி தண்ணியில் அதையும் ஊற்றியாச்சு. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், லைட்டாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு, இதில் மகாவோட சீக்ரெட் என்ன தெரியுமா சேர்ப்பேன்? சீக்ரெட் தானே, அப்போ எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைங்க, இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்ப்பேன். நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் இந்த மண்டி ரெசிபி ரெடிங்க. இது காரைக்குடி ஸ்டைலில் இல்லை எங்கள் ஊர் ஸ்டைலெலாம் சொல்லுவாங்க. இதுக்கு சூப்பரான காரசாரமாக பாவக்காய், அதுக்கப்புறம் காராமணி பொரியல் செய்யலான்ட்டு இருக்கேன். இந்த ரெசிபியை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணுங்க. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. இதை சொல்லும்போது ஒரு ஒய்ஃப் மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சு, அவ்வளோ லவ் இருந்தால் எப்படி அவங்களோட சமையலை இவ்வளோ டீகோட் பண்ணி அவர்னால் சொல்ல முடியும்னு மட்டும்தாங்க தோணுச்சு. இந்த ரெசிபியோட அவர் ஒய்ஃப் மேலே இருந்த லவ் தான் தெரிஞ்சது. அவர் யாருன்னு கடைசியாக சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு வரமிளகா, இதை போட்டு லைட்டாக பவுடரை அரைச்சிட்டு அந்த காராமணி இருக்கு இல்லையா, தட்டைப்பேத்தங்க, அதில் போட்டு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விடுங்க. இது எல்லா பொரியல்லையும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் அந்த பொரியலோட ஃப்ளேவரை இன்னும் ஜாஸ்தியாக்கும். அதுதாங்க. இது வேறு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, சேது அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். விஜய் சேதுபதிங்க. எனக்கு ஓட்ஸ் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. காலையில் எப்பவும் போல் நேற்று கட்டி தயிர் வச்சுருந்தேன். அது ஊற்றி வச்சுருந்தா கட்டி தயிராக எப்படி விழுந்திருக்கு பாருங்கள். எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. சப்போஸ் இதில் நீர் விட்டுருச்சுன்னா அந்த லைட்டாக தண்ணி மாதிரி வரும் இல்லையா, அதை கீழே ஊற்றிட்டு எப்பவும் போல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப தயிர் புளிப்பாயிடும். நம்ம வீட்டு லஞ்ச் இன்றைக்கி இது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு ஸ்வீட் ஹோம்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.